நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. கெத்தா ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி நம்ம எல்லாரும் மாஸா சொல்ற மாரி தான், இன்னைக்கு நம்ம இந்தியா பங்களாதேஷ வீழ்த்தி ஆசியா கப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 168 ரன் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பவர் பிளேல மட்டும் பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல பும்ரா அவரோட 2வது பால்ல தன்சில் ஹாசனோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பவர் பிளே வரைக்கும் விக்கெட்டை விட்டு கொடுக்காம பங்களாதேஷ் விளையாண்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பவர் பிளேக்கு அப்புறம் நான் விக்கெட் எடுப்பேன்ல அப்படின்னு சொல்லி ஹொசைனோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களோட பங்குக்கு விக்கெட் எடுத்தாங்க. ஜேக்கர் அலிய சூரியகுமார் யாதவ் ரன் அவுட் பண்ணிட்டாரு. இதனால இன்னைக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 87 ரன்னுக்கே 5 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சைஃப் ஹாசன் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அவரோட விக்கெட் எடுத்துட்டா வேகமா பங்களாதேஷோட சோழி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா சாயிஃப் ஹாசனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாருங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு எத்தனையோ தடவை சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான் தாராள பிரபு ஆச்சே, எவ்வளவோ தடவை கைக்கு வந்த கேட்சை டிராப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தியோட பால்ல ஒரு தடவை ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே 2 பேரும் சேர்ந்து கேட்சை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவரோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனும் ஒரு தடவை சைஃப் ஹாசனோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு தடவை அபிஷேக் சர்மாவும் மிஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 தடவை சைஃப் ஹாசனோட கேட்சை மட்டும் மிஸ் பண்ணிட்டாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அக்சர் பட்டேல், நீங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, நான் எப்படி கேட்சை பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி சைஃப் ஹாசனோட கேட்சை ஒரு வழியா அக்சர் பட்டேல் பிடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. 3 பால் மிச்சம் இருக்கும் போது இன்னைக்கு பங்களாதேஷ் வெறும் 127 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா 41 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோங்க. இப்ப இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணது மூலமா நம்ம ஆசியா கப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டோங்க. நாளைக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மோத போறாங்க. அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க நம்ம கூட ஃபைனல்ல விளையாடுவாங்க. ஆனா இந்த மேட்சை நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையெல்லாம் பட முடியாதுங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல இந்தியாவோட ஃபீல்டிங்கு ரொம்ப மோசமா இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை 4 கேட்ச் 5 கேட்சை ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஃபீல்டிங்கை நம்ம ஃபைனல்லையும் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் நம்ம எப்படியாவது கொஞ்சமாவது ஃபீல்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஆசிய கோப்பையை தட்டி தூக்க முடியும். இல்லைன்னா கஷ்டமாக போயிருங்க. இன்னைக்கு நம்ம மேட்சை வின் பண்ணது மூலமாக ஆசியா கப் டோர்னமெண்ட்டில் இருந்து அஃபீஷியலாக ஸ்ரீலங்கா வெளியேறிட்டாங்க. இனி நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணி நம்ம கூட ஃபைனலில் விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.